ஹாய்டா. நான் ஜாஸ்மின். இப்போ OT7FF மாமா பையன் அத்தை பொண்ணு போயிடலாமா? போன பாட்டுல என்ன ஆயிருந்திருக்கும்? போன பாட்டுல நம்ம டயாங் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. டயாங் அவங்க அப்பா அடிச்சிருப்பாரு. டயாங் வந்து வைஷுவை அடிச்சிருந்திருப்பாங்க. இப்போ ரூம்ல தான் அடிச்ச போஸ்ல வைஷு அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க ஸ்டொமக்ல கை இருக்குது. என்னடி? என்ன நினைச்சிட்டு இருக்க? ம்? நான் உன் ஹஸ்பண்ட் கிடையாது, என் ஒய்ஃபும் கிடையாது. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இந்த ரூம் விட்டு வெளியே, இந்த ரூம்குள்ள வந்தா நீ யாரோ நான் யாரோ. ஃபர்ஸ்ட் உன் ஹஸ்பண்ட் சொல்றதை நிறுத்துடி. உனக்கு என்னடி தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? ஆமா, நான் ஒத்துக்கிறேன். நான் தப்பு பண்ணதா. அன்னைக்கு உன் ட்ரிங்க்ஸ்ல தான் ட்ரக்ஸ் கலந்துருந்துச்சு. நான் தெளிவா தான் இருந்தேன். நான் நினைச்சிருந்தா அது நடக்காம பண்ணியிருந்துருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு எமோஷனல்ல, ஏதோ ஒரு இதுல நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கு நான் சாரி கேட்கறேன்டி. எவ்வளோ சாரி கேட்டேன். எவ்வளோ உனக்கு ஒரு தெரியுமா? நீ நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டி. ரொம்ப சீரியஸா உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மேரேஜ் கூட நான் எவ்வளோ ஹாப்பியா தான் நீ பண்ணிட்டேன். ஏன்னா நான் உன்னைய லவ் பண்ணேன். அதனால சரி, இன்னைக்கு என் மேல கோவமா இருக்க, போக போக சரியா போயிடும்னு நான் நினைச்சேன். ஆனா உன்னுடைய கோவம் இவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவியா நீ? என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியலடி. உனக்கு தெரியுமா? ஜிமினுக்கு குழந்தை வரப்போகுது. ஜானு பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே என் மனசுல எவ்வளவு ஆசை இருந்துச்சு தெரியுமா? ஒருவேளை நீ பிரெக்னென்ட் ஆயிருப்பியோ, நம்ம பேபி உன் வயிற்றுல இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா இனிமே அந்த ஆசை சத்தியமா நடக்காதுடி. நமக்குன்னு இருந்த குழந்தைய இந்த உலகத்தை விட்டு நீ அமைச்சிட்டல. இதுக்கு மேல நீ யாரோ நான் யாரோ என் விரல் கூட உன் மேல படாதடி. சி, நீ அடிக்கும் போது கூட நீ டச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். பாரு, சும்மா சும்மா என்னை கூப்பிடுற வேலை. நான் ட்ரிங்க்ஸ் பண்றேன், நான் எக்கையோட கிட்டு போறேன். எங்க அப்பா என்னை அடிச்சே சாவடிக்கிறாரு. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தம் முன்னாடி என்ன சீன் போடுறியா நீ? ஒரு நிமிஷம் ஆகாதடி வெளியே சொல்றதுக்கு. ஆனா எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஜிம்முக்கு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவரு எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு தெரியுமா? அதுவும் உங்க மேலலாம் அவரு எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? உங்களுக்காக எங்களை அடிப்பாரு. எப்பவுமே எங்களை விட்டு கொடுத்து பேசுவாருடி. ஏன்னா அவங்க 7 பேர் மேலே அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு எங்க அப்பா. எட்டுக்கு அந்த மாதிரி ஆகும்போது எங்க அப்பா எப்படி துடிச்சாரு நான் பார்த்தேன். இதுக்கு மேலேயும் என் ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாரு, இந்த ரூம்ல நீ யாரோ நான் யாரோ உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இப்பதான் சொன்னேன் என் பேரை சொல்ற வேலை வச்சுக்காதன்ட்டு. சாவடிச்சிருவோம் நீ. சி, நீங்கெல்லாம் ஒரு பொண்ணு அப்படி சொல்லிட்டு அவர் நேரா போய் பெட்ல அப்படியே பேசாம படுத்துறாரு. அதே இடத்துல அப்படியேதான் உட்கார்ந்துருக்கா. அதாவது ஒரு மீசை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கா. இப்படியேதான் டைம் ஸ்கிப் ஆயிருந்திருக்கும். இப்போ காஹிரா அவங்களுடைய ரூம் டோர் திறந்துட்டு அப்படியே உள்ள போறா. ஜங்குக்கு செம்ம காண்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ஜங்கு கோவமா இருக்கிறாருன்ட்டு. மெதுவா போய் அப்படியே கப்பு சிப்பன்னு பெட்ல போய் அப்படியே படுத்துக்கிறா. ஜங்குக்கு அப்படியே திரும்பி பாக்குறாரு. அவ அவ அவளுடைய நெக் வரைக்கும் தான் அந்த பெட்ஷீட் வந்து போட்டிருந்துப்பா. ஜங்குக்கு திரும்பி பார்த்தோன்னே அந்த பெட்ஷீட் எடுத்து ஃபேஸ்ல வந்து போட்டுக்கிறாரு. இன்னும் 6 days தான் இருக்கு. ஏன்னா அப்படி சொல்லி அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு அவ அப்படியே எந்திச்சு உட்கார்றா. இன்னும் 6 days தான் உனக்கு டைம் இருக்கு, புரியுதா? இவன் என்ன நடந்தாலும் இதுல மட்டும் குறிக்கோளா இருக்கான். பாரு அப்படி சொல்லிட்டு கம்முன்னு படுத்துக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாவே இருக்கு. என்ன பண்றாங்க அப்படி சொல்லி இப்போ அந்த பெட்ஷீட்டை லைட்டா அப்படியே ஓபன் பண்ணிட்டு பாக்குறா. ஜங்கு காஹிராவை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவ என்னங்கிற மாதிரி ஜங்குக்கு பாக்குறா. ரொம்ப டென்ஷனா இருக்கேன்டி நான் அப்படி சொல்லி அவர் டிஷர்ட்டை அப்படியே அவுக்குறாரு. எதுக்கு டிஷர்ட் அவுக்குறான் அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கிறா. இங்க வா அப்படி சொல்லி போய் படுத்துட்டு அவளை கூப்பிடுறாரு. எதுக்கு? அதான் 6 days இருக்குல்ல, அது அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நேற்று உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்கும் போது எனக்கு நல்லா இருந்துச்சு. நான் அதே மாதிரி ஹக் பண்ணிக்கலாம். ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு. என்ன ஷர்ட்டை ரிமூவ் பண்றீ? நான் ரொம்ப கோவமா இருக்கிறேன். அப்புறம் என்ன அடிச்சிட போறேன்? அடிப்பானா அத்தாடி அப்படி சொல்லிட்டு அவ அப்படியே அந்த டிஷர்ட்ல கை வச்சு அப்படியே ஹக் பண்ணிக்கலாமா மாமா? முடியாது, எனக்கு நேற்று படுத்த மாதிரி தான் படுக்கணும். வாடி, என்ன பண்ற? இதோ வரேன். இது அவுக்க நேரமா அப்படி சொல்லி எந்திரிச்சிட்டாக்க நான் டிஷர்ட் மாமா இதை அவுத்து போட்டா முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லி இழுத்து இப்போ அவருடைய ஃபேஸ் எடுத்து போய் காஹிராவோட செஸ்ட் கிட்ட வச்சு அந்த மாதிரி படுத்திட்டு இருக்காரு. அவளுக்கு தான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. ஷோ, என்ன இவ்வளோ டென்ஷனா இருக்கு?
அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ காஹிரா கீழே குனிஞ்சு பார்க்குறா. ஆனா அவர் டென்ஷனாக தான் இருக்கிறாரு. என்ன சொன்னா வைஷு அந்த மாதிரி பண்ணது, டயாங் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தது, டயாங் அவங்க அப்பா அடிச்சது, அது எதையுமே அவரால் ஏற்றுக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. அப்போ காஹிரா அவளுடைய கையை வச்சு ஜங்கு கூட ஹேர்லாம் ஒரு மாதிரி அப்படியே கோதி விடுறா. ஜங்குக்கு இப்போதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் டைட்டா அப்படியே காஹிரா வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு மாமா? முன்னாடி உனக்கு தெரியாதா உன் அக்கா வைஷு பண்ண வேலை, அப்புறம் இந்த டயாங் பண்ணுது. டயாங் ஏன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தான்? ஏற்கனவே எங்கள் அப்பா டயாங் மேலே செம்ம கோவமா இருக்காரு. அதுக்கு நான் தாண்டி காரணம். மாமா ஆமாடி, நான் தான் காரணம். நான் தான் அன்னைக்கு அந்த ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கலந்து வச்சேன். அன்னைக்கு நான் பண்ண தப்பால இன்னைக்கு உங்களுக்கு வர அந்த பேபி இந்த உலகத்தை விட்டு போகும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் தெரியுமா? நானா? ஆமா, நீ மட்டும் அன்னைக்கு சின்ன வயசுல அந்த மாதிரி பண்ணாம இருந்தா இன்னைக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது. உண்மையில நான் கோவப்படக்கூடாதுன்னு இப்பெல்லாம் நினைக்கிறேன்டி. ஆனா எனக்கு எனக்கு நீ அன்னைக்கு பண்ண விஷயம் என்னால இன்னும் வரைக்கும் மறக்க முடியல காஹிரா. மாமா ஆமாடி, மாமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நீ மறந்துட்ட. ஆனா என்னால மறக்க முடியல தெரியுமா? அன்னைக்கு அத்தனை பேரும் முன்னாடி நான் அவ்வளோ அசிங்கப்பட்டேன்னு என்னன்னு எனக்கு தெரியல மாமா. நான் சாரி கேட்குறேன். நான் நான் தெரிஞ்சு பண்ணனா தெரியாம பண்ணனான்னு எனக்கு நிஜமா சத்தியமா ஞாபகம் இல்லை. உங்களை ஆனா ஹர்ட் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷமா அது உங்க மனசுலயே இருக்குங்கிறப்போ நான் நான் சாரி கேட்டுக்கிறேன் மாமா. சாரி. விட்ரி, நீ சாரி கேட்டா மட்டும் அது என் மனசை விட்டு போகாதா என்ன? வேற நான் என்ன பண்ணும் தெரியலையே. என்ன பண்ணா நான் அதெல்லாம் மறப்பேன்? நிஜமா எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் கிடையாது. ஆனா உன்னை பார்க்கும்போது மட்டும் எனக்கு அது ஞாபகம் வந்துருதா? உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். உன்கிட்ட சாரி கேட்கணும்னு கூட எனக்கு தோண மாட்டேங்குதுடி. ஏன்னா நீ பண்ணதுக்கும் நான் பண்ணதுக்கும் கரெக்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது என்னால சாரி கேட்கணும்னு கூட எனக்கு தோண மாட்டேங்குது காயிரா. இருந்தாலும் நான் உன்னைக்கு உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன். சாரி டே. இதுக்கு மேலே உன்னை நான் ஹர்ட் பண்ண வேணாம். ஏன்னா அது என் மனசு விட்டு போகாதுன்னு எனக்கு தெரியுது. ஒருவேளை உங்க மனசை விட்டு அது போயிடுச்சுன்னா என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா மாமா? என்ன அப்படி சொல்லி அப்படியே நின்று பாக்குறாரு. மாமா ஐ லவ் யூ. என்ன சொல்ற? ஆமா மாமா, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். அதனாலதான் நீங்க என்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணியும் என்னால உங்களை வெறுக்க முடியல மாமா. இப்படி வைஷு டயாங்க வெறுக்கிறாளோ அந்த மாதிரி என்னால உங்களை வெறுக்க முடியல. ஏன்னா நான் உங்களை நான் ரொம்ப லவ் பண்றேன். இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நம்ம கூட அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் இருந்துச்சு மாமா. உங்களை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் என்னை லவ் பண்ணுவீங்கன்னு நான் வெயிட் பண்றேன் மாமா. ஏன்னா என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணியிருந்தாலும் சாரி. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய லவ் அது நீங்க என் மேல வச்சிருக்க வெறுப்பை மறைச்சிடும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குடி. ஆனா நான் உன்னை லவ் பண்ண காயிரா. எனக்கு பேபி வேணும், அவ்வளவுதான். நான் பேபியை லவ் பண்றேன். ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். ப்ளீஸ் இப்படி சொல்லி அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. அவளும் அப்படியே ஜங்கு கூட ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கோதி கோதி விடுறா. அப்படி என்ன நான் தப்பு பண்ணேன்? மாமா இந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறாங்க. என்னவா இருக்கும்? யார்கிட்ட கேட்கறது? இவர்கிட்ட கேட்கறது சரியா வராது. அதை மறுபடியும் அவருக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். வேற யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி அவன் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறா. ஏய் இந்தடி மாமா, வேணாம் மாமா, அப்புறம் வாமிட் எடுத்துருவாங்க உன் மேல. பரவாயில்ல, என் மேல தானே எடுத்துக்க. என் பாப்பாக்காக என்ன வேணாலும் தாங்க. குடிடி, அப்புறம் பாட்டி வந்து கேட்க போறாங்க. இந்தா மாமா, இந்தா குடி அப்படி சொல்லி கொடுக்குறாரு. கையில மில்க் தான். அப்படிங்கிறா. மூக்க பொத்திட்டு கடகடன்னு குடி. மாமா நான் என்ன சரக்கு அடிக்கிறேன்? ஆமாடி, எங்களுக்கும் தான் பிடிக்காது, இதனால மூக்க பொத்திட்டு நாங்க அடிக்க மாட்டோம் அப்படி சொல்லி அவர் சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. என்னாச்சு மாமா? இல்ல, இன்னைக்கு அந்த டயாங் அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தான், அதனால தானே அப்பா அடிச்சாரு. இதுக்கு காரணம் வைஷு தானே மாமா. யாரு குத்த சொல்றதுன்னே தெரியல. அன்னைக்கு ஜங்க் ஃபுட் அப்படி பண்ணாம இருந்திருந்தா, நான் கொண்டு போய் அதை கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஆயிருந்திருக்காதுல்ல. விடு மாமா, இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு, நடந்துருச்சு. ஆனா என்ன
எப்படி பேபியே இவளுக்கு அழிக்க மனசு வந்துச்சு? அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. அப்படி சொல்லி அந்த மில்க் ஃபுல்லாவே அப்படியே குடிச்சிட்டு கிளாஸ வச்சிடுறா. ஆனா என்ன தெரியுமாடி எனக்கு சந்தோஷம்? அன்னைக்கு அதெல்லாம் நடந்தனால தான் இன்னைக்கு எனக்கு பேபி. அத நினைக்கும் போது தான்டா அப்படியே பத்திக்கிட்டு எரியுது எனக்கு. என்னடி ஆச்சு? அப்படி சொல்லி அவர் வந்து அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு படுக்கிறதுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டீ-ஷர்ட் அப்படியே எடுத்துட்டு நான் அப்படியே போட்டுட்டு பாக்குறாரு. என்னடா பொறுக்கி, அன்னைக்கு நீ அப்படிலாம் பண்ணத நான் என்ன மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் மறக்க மாட்டேன்டா. அதான்டா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நீ என்ன போட்டது. இதுக்கு மேல என்கிட்ட நீ வருவ, இவ்வளவுதான் உன்னைய. ஆ நான் வராம எவன் வருவான்? நான் பொண்டாட்டிடி, நான் தான் வருவேன். பொண்டாட்டி மயிரு அப்படிங்கிறா. ஏய் என்ன திமிரா? என்னடா? இந்த பார், மாமாக்காக தான் அந்த குழந்தை பெத்துக்கிறேன், புரியுதா? உனக்காகலாம் நான் பெத்துக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த குழந்தைய பெத்து அவங்க கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 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 என்ன? நான் படிப்பேன். படி, இப்ப மட்டும் என்ன படிக்காம இருக்க? இப்ப படிச்சுட்டு தான் இருக்கேன். ஐஏஎஸ் ஸ்டடின்னு சொல்லிட்டு நான் எங்கன்னா ஹாஸ்டல்ல போய் ஸ்டே பண்ணி படிச்சுப்பேன். ஓஹோ! புருஷனை விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு நீ ஹாஸ்டல்ல போய் ஸ்டே பண்ணி படிப்பியா? ஆமா. உங்களுக்கு தேவை புள்ள. பெத்து குடுத்துட்டேன்னா அதோட முடிஞ்சு போச்சு. உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. புரியுதா? அது எப்படி நீ சொல்லலாம்? ஒரு புருஷன்காரனை விட்டுட்டு பொண்டாட்டி போயிடுவியா? உன்னை நான் என் புருஷனாவே நினைக்கலடா. இப்ப பாரு, மாமாக்காகவும் எங்க அம்மாக்காகவும் தான் உன்னை நான் மேரேஜ் பண்ணிருக்கு. உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. அதுவும் முக்கியமா அன்னைக்கு நீ என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணன்னு சொல்லிட்டு இங்க இருக்குடா. இன்னுமே எனக்கு வலிக்குதுடா. அதெல்லாம் நினைக்கும்போது அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டு எப்படி ஜிம்மி உன்னால மட்டும் இவ்ளோ கேஷுவலா இருக்க முடியுது? என்கிட்ட இவ்ளோ ஃப்ரீயா பேச முடியுது? உனக்கு உறுத்தல? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம எனக்கு என்னடா ஏஜ் ஆகுது? ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன்டா. வெறும் 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ளாட்டி பேபி. யோசிச்சு பாரு. என் நிலைமையில இருந்து நீ யோசிச்சு பாரு. எனக்கு எவ்வளோ பெயினா இருக்கும். எனக்கு ஹாப்பி தான். எனக்குன்னு ஒரு பேபி அப்படிங்கிற நினைக்கும் போது எனக்கு ஹாப்பி தான். ஆனா அந்த பேபிய ஒரு லவ் மேக்கோடவா பெத்துக்கிறேன்? யோசிச்சு பாரு. இன்னைக்கு நீ என்னைய எவ்வளோ ஹர்ட் பண்ணன்ட்டு. அப்படி சொல்லி அவளுக்கு அப்படியே கண்ணுல அவ்வளோ டீயர்ஸ் வருது. ஏய் அப்படி சொல்லி துடைக்கும். ப்ளீஸ் டச் பண்ற வேலை வச்சுக்காத. இதா ஏதோ மத்தியானம் வைஷுக்காக இப்படி எமோஷனலா உன்னை ஹக் பண்ணிட்டேன். அப்புறமா நான் யோசிச்சேன், உன்னை எதுக்கு நான் ஹக் பண்ணும்? நீ யார் எனக்கு? என்னைக்குமே உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் ஜிம்மி. அப்படி சொல்லி அப்படியே பேசாம போய் படுத்துக்கிறா. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவரும் அப்படியே மெதுவா வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவர் அப்படியே ஜானு கிட்ட போறாரு. ஜானுக்கு ஃபீல் ஆகுது திடீர்னு வராருன்ட்டு. அப்படியே அப்படியே டைட்டா பேக் ஹக் பண்ண மாதிரி அப்படியே பண்ணிக்கிறாரு. ஆனா ஜானு ஜிம்மினோட கையில அவனுடைய கையை வச்சு அப்படியே டைட்டா அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிறா. அவளுக்கு ரொம்ப அழுக வருது. ஜிம்மின மன்னிக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே குலுங்கி குலுங்கி அழுகுறா. ஜானு இப்படி சொல்லும்போது அப்படியே டக்குன்னு திரும்பி ஜிம்மின அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. அழுகாதடி, சாரிடி. ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப எனக்கு எவ்வளவு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? என்னால உன்னை மன்னிக்கவும் முடியலடா. உன்னை என்னால ஏத்திக்கவும் முடியலடா. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு ஜிம்மி. நீயே சொல்லேன் அப்படி சொல்லி அப்படியே நிமிர்ந்து இப்ப ஜிம்மியோட ஃபேஸ் பாக்குறா. சாரிடி அப்படி சொல்லி அவருடைய ஹெட்டை எடுத்தாரு. இப்போ ஜானுவோட ஹெட் மேல வைக்கிறாரு. சாரிடி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி. சாரிடி, மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கேட்டா கூட நாளைக்கு கொடுத்தவனுக்கு பெயின் அது அது உன் மனசுல இருந்து போகுமா என்னன்னு தெரியலடி. இன்னைக்கு இன்னைக்கு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்டி. இனிமே இனிமே எந்த விஷயத்தையும் உன்னை நான் ஹார்ட் பண்ண மாட்டேன்டி. உன்னையும் நம்ம குழந்தையும் சந்தோஷமா பாத்துக்கிறேன்டி. ஹாப்பியா வச்சுக்கிறேன்டி. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க ட்ரை பண்றேன்டி. ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. ஒரே ஒரு சான்ஸ் கொடு ஜானு. ப்ளீஸ் டி. நான் உன்னை லவ் பண்றேனா என்னன்னு நிஜமா எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு எனக்கு நம்ம குழந்தை வேணும். நம்ம குழந்தைக்கு நீ வேணும்டி. அப்போ எனக்கு நீ வேணும்டி. புரியுதா? ஜிம்மினுக்கு ஜானு வேணும். புரியுதா உனக்கு? ப்ளீஸ் என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத. ப்ளீஸ் நானும் என் குழந்தையும் அனாதை ஆயிடுவோம்டி. ப்ளீஸ் டி. ப்ளீஸ் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரியா? அழுகாத நீ. இனிமே என்னால நீ அழுவக்கூடாது. இனிமே உன்னை நான் எந்த விதத்துலையுமே உனக்கு நான் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு
சாரிடி மன்னிச்சிடு அப்படி சொல்லி இப்படியே ஃபோர்ஹெட்ல அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஜானுவும் பயங்கரமா அப்படியே குலுங்கி குலுங்கி அழுவுறா. அந்த பக்கம் ஜிமினும் அழுவுறாரு. 2 பேருமே லவ் பண்ணல. ஆனா அவங்க 2 பேத்துக்கும் பேபி வேணும். பேபியால அவங்க 2 பேருமே இவ்ளோ க்ளோஸா இருக்கிறாங்க. அது அவங்களுக்கும் புரியுது. ஆனா ஒருத்தவங்க லவ் பண்ணவே கிடையாது அவங்க. இப்போ அப்படியே நம்ம சுகாவோட ரூம்ல தான் பார்க்குறோம். மாமா என்ன பண்ற? என்னடி நான் தான் சொன்னேன்ல ஆரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு. லூசு மாமா என்னடி லூசுங்கிற? வேற என்ன? அவங்களாம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு தானே பண்ணலாம். அப்புறம் இப்பவே எதுக்கா? என்னுடைய சின்ன பிள்ளடி ஜிமின்னு அவனே புள்ள பெற்றுக்கு போறான். மாமா லூஸ் மாதிரி பேசுத. அவங்களுக்குள்ள நடந்தது வேற விஷயம். இப்போ இப்போ நமக்கு மாமா நீ தானே சொன்ன இப்போ ஆரம்பமா அவர் லைஃப் ஸ்டார்ட் பண்ண வரப்போ ஆமாடி அதான் ரித்து வந்துட்டாங்களா? இப்போ அவங்க 2 பேரும் ஒரு ரூம்ல தானே இருக்காங்க. ஒரு ரூம்ல தான் இருக்காங்க. ஆனா ரித்து இன்னமும் பேஷண்ட் மாதிரிதான். 2வது அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கிறதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் கிடையாது. அதனால அதனால இப்ப நமக்கும் நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. புரியுதா? பேசாம கப்பிச்சுப்புன்னு படு. முடியாதுடி. இவ்ளோ க்ளோஸா இருந்துட்டு என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு எனக்கு இப்ப நீ வேணுமே வேணும். மாமா ஓவரா பண்ணாத கம்முனு படுத்துரு. எல்லாம் அந்த பாட்டியை சொல்லும். அவன் பேசாம இருந்தான். தனியா ரூம் போட்டு கொடுத்து மாமா வேலை பார்த்துட்டு இருக்கு. ஏய் பாட்டி ஏன்டி திட்டுற? திட்டாம பாட்டி நல்ல காரியம் பண்ணிருக்கு. அதுக்கு திட்டிட்டு இருக்க. நல்ல காரியம் பண்ணிருக்கு. தினமும் போ மாமா அங்கிட்டு தள்ளு அப்படி சொல்றா. அவர் தள்ளவே மாட்டாரு. என்ன மாமா என்ன? ஏய் ப்ளீஸ் டி ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். மாமா ஒரு வாட்டி பண்ணாலும் எத்தனை வாட்டி பண்ணாங்க? ஸ்டார்ட் பண்ணா அப்போ உனக்கும் ஹாப்பியா தானே இருக்கும். மாமா நீ இப்பதான் காலேஜ் படிக்கிற. காலேஜ் 3rd இயர் பண்றடி. சரி மாமா நெக்ஸ்ட் சரி அடுத்த வருஷத்துல இருந்து நீ ஆபீஸ் போக ஆரம்பிச்சிருவல்ல அப்ப யோசிக்கலாம். அடி பாவி அது வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவ வாயில கை வச்சு பொத்திட்டு படுக்க சொல்ற மாதிரி பண்றா. ஏய் வேணாண்டி. ஆமா இது பாரு நான் உன் ஒய்ஃப் தான். இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்போதைக்கு வேணாம் மாமா. ஏன்டி எனக்கு உனக்கு பிடிக்கலையா? மாமா நான் எப்போ அப்படி சொன்னேன்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்றேன் நிஜமாவா? ஆமா அன்னைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது என் லவ் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என்னன்னு தெரியல அப்ப சொல்லணும்னு தோணல. பாரு மாமா இப்படி சொல்லி இப்ப கையை பிடிச்சி அப்படியே பெட்ல உட்கார வைக்கிறா. அவளும் வந்து ஆப்போசிட்ல உட்காந்துட்டு மாமா கொஞ்ச நாள் ஆகட்டும். நான் உன்கிட்ட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அதுக்குள்ளாட்டியும் ஓரளவு ஆரம்பமா ரித்துக்கா கூட ஓரளவு அவங்களுக்குள்ள கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. லைஃப்பை கூட ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு மாமா. நான் அவங்களுக்காக சொன்னேன். நமக்காக சொல்றேன். எனக்காக சொல்றேன். இன்னும் கொஞ்சம் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். நீ என்னை புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணலாம் மாமா அப்படிங்கிறா. அவருக்கும் அது சரின்னு தோணுது. சரி ஓகே அப்படிங்கிறாரு. ஆனா நான் ஹக் பண்ணுவேன் கிஸ் பண்ணுவேன். சரி அப்படிங்கிறா. இப்போ அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இத அப்படியே கட் பண்ணா. ரொம்ப பெயினா இருக்கு. ரொம்ப ஸ்லோவா பண்ணு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அந்த பக்கம் ஜின்னு தான் அவர் வந்து நிக்கோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அவ அப்படியே நிமிந்து ஜின்னை பாக்குறா. ஜின்னும் வந்து ஷாவை பாக்குறாரு. ஷாவோட கல்ல இருந்து அவ்வளோ டேஸ் வருது. அதை வந்து அப்படியே துடைக்கிற அந்த கையை வந்து ஷா வந்து பிடிக்கிறா. ஜின்னு வந்து பாக்குறாரு என்னங்கிற மாதிரி. ஏமாமா என் மேல உனக்கு என்ன கோவமா? அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. பதில் எதுவுமே சொல்ல. ஏமாமா என்கிட்ட பேச மாட்ற? நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேனா? என் மேல கோவமா? அன்னைக்கு காலேஜ்ல நீ சொல்ல கேட்காம உன் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். அதனாலயா? ஏமாமா என்கிட்ட பேசவே மாட்ற? ஸ்டாப் பண்ணிட்டு ஷா மேல அப்படியே படுத்து ஹக் பண்ணிக்கிறாரு டைட்டா. சாரிடி. எதுக்கு மாமா? தெரியலடி. உன்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நீ சின்ன வயசுல இருந்தே நீ லவ் பண்ற. நானும் நீ லவ் பண்றேன். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி எதனா ஒன்று பேசிட்டே இருக்கேன்ல. உங்ககிட்ட என்ன பேசுறது எப்படி நான் ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு புரியலடி. அதனாலதான் சுபா என்னைய ரொம்ப ஹர்ட் பண்ண மாதிரி பேசிட்டானா. என்னன்னா என்னுடைய சுயநலத்துக்காக அவங்க எல்லாருடைய லைஃப்லையுமே ஸ்பாயில் பண்றேன்னு சொன்னா பாரு.
என்னால அதை ஏத்துக்கவே முடியலடி. ரொம்ப பெயினா இருந்துச்சு. நான் 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 அப்படிப்பட்டவனா? ஷாலினி சொல்ல. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. ஆமாம்மா. அதுக்கே இப்படி அழுவுற? இப்போதான் எல்லாம் மாறிடுச்சுல. இருந்தாலும் அன்னைக்கு சுதா பேசின அந்த வார்த்தை என்னால மறக்கவே முடியலடி. நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். நீயும் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். இருந்தாலும் உன்னை நிறைய வாட்டி நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல. சாரிடி. அதனால தான் உன்கிட்ட இப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. விட்டு மாமா. நான் வேற என்னமோ நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா? நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னு. நீ ஏன்டி தப்பு பண்ண போற? நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். அதனால தான் ஒரு மாதிரி வெல்டா ஃபீல் பண்ணேனா? பேசல. பேசல. நான் மற்றதெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. காதல மனைவிடி நீ. சின்ன வயசுலேருந்து அவன் மேலே ஆசைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக இருக்க. என்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும் சொல்லு பார்ப்போம். அதுக்கு வலிக்குது மாமா. அதுக்கு மாமா இன்னும் ஹாப்பியாக இருக்கேன். அதனால மாமா வலிக்குது. ஸ்லோவாக பண்ணு. ஸ்லோவெல்லாம் பண்ண முடியாது. நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே மேக்கப் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்படியே நம்ம ஜேஹோப் ரூமை பார்க்குறோம். அப்படிங்கிறாரு. என்னன்னு சொன்னா அவரால் அசைய கூட முடியல. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி படுத்திருக்காரு. என்னது கல் மாதிரி இருக்கு? இது என்ன எலும்பு குத்துற மாதிரி இருக்கு? இல்லை நல்லா தானே இருக்கும் புசு புசுன்னு அப்படி சொல்லி அப்படியே இன்னும் கிட்ட வந்து அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. என்னை பார்த்தா அவளுக்கு என்ன பில்லோ மாதிரி இருக்கா அப்படின்னு அப்படியே லைட்டா சத்தமே இல்லாம ஒரு மாதிரி சைலண்டா வாய்க்குள்ளே சொல்லிட்டு இருக்கிறாரு. உறுத்தி அப்படின்னு அவருக்கு செம்ம ஒரு மாதிரியே இருக்கு. என்னன்னு சொன்னா கை காலு எல்லாத்தையும் தூக்கி ஜேஹோப் மேல போட்டுட்டு அரிசி அப்படி படுத்து கிடக்குறா. தலானி இத்தனை தலானி வச்சாலும் அத்தனை பில்லோவையும் உதச்சி தள்ளிட்டு கடைசியில என்னை தான் வந்து ஹக் பண்ணிப்பேன். நேத்து ஏதோ கண்ட்ரோலா படுத்திருந்தேன். இன்னைக்கு தெரியுதுடி உன் லட்சணம் அப்படின்னு சொல்லி அங்க ஜேஹோப் வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப க்ளோஸா வந்துட்டா. ரொம்ப ரொம்ப க்ளோஸா. இப்போ அவளுடைய ஃபேஸ் ஜேஹோப்போட ஃபேஸ் கிட்ட இருக்கு. அவளுக்கு தெரியாமையே அவளுடைய லிப்ஸ் ஜேஹோப்போட லிப்ஸ்ல அப்படியே லைட்டா அப்படியே டச் பண்ணிருக்கு. ஜேஹோப்க்கு வேற மாதிரி ஃபீல் கொடுக்குது. இப்போ அவருடைய பாடிலாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே டெம்ப்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அவரு அப்படியே கல்ப் பண்றாரு. அப்படி பண்ணும்போது அந்த லிப்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆருஷியோட லிப்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டச் ஆகுது. அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்றா இல்லையா லிப்ஸ. அப்போ அவருக்கு கிஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குது. அவரால் இப்போ சுத்தமா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவரு லிப்ஸ அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவ்வளோ நேரம் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி படுத்துருந்துருப்பாரு இல்லையா? இப்போ அப்படியே ஒன் சைடா படுக்கிறாரு. ஒன் சைடா படுத்துட்டு அவளுடைய காலை இன்னும் கொஞ்சம் இழுத்து அவர் மேல அப்படியே போட்டுக்கிறாரு. அவ கையை எடுத்து அவருடைய ஹிப்பை சுத்தி அவரே இன்னும் டைட்டா அப்படியே கிரிப்பா பிடிக்கிற மாதிரி பண்றாரு. அவருடைய ஒரு கையை எடுத்துட்டு போய் ஆருஷியோட ஹெட்டுக்கு கீழே அப்படியே கொடுத்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக அப்படியே இழுத்து இப்போ ஆருஷியோடைய பேக் நெக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த கிஸ்ஸை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நேரம் போகுது அந்த கிஸ்ஸு. இப்போ ஆருஷிக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமா இருக்கு. என்னது இது? ஏன் என்னால் ப்ரீத் பண்ண முடியல அப்படி சொல்லி அவ வந்து அப்படியே மைண்டில் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளால் தான் லிப்ஸ் மூவ் பண்ண முடியல இல்லையா? என்னால் பேச முடியல. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லி ஒரு மாதிரி அப்படியே லாங்காக அப்படியே ப்ரீத் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ப்ரீத் பண்ணுறது இப்போ ஜேஹோப்க்கு வந்து தெரியுது. இருந்தாலும் அவரால் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண முடியல. அவருக்கு வந்து அந்த கிஸ் ஃபுல்ஃபில்லே ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால அவர் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அரிசி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவனுடைய ஐஸ்லாம் அவ்வளோ பெருசாகுது. என்னன்னு சொன்னால் ஜேஹோப் அப்படியே அரிசியோட ஐஸை பார்த்துக்கிட்டே அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அரிசி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறா. இருந்தாலும் ஜேஹோப் வந்து விட மாட்டேங்கிறாரு. இன்னும் க்ளோஸா அப்படி இழுத்து அவ்வளோ டைட்டா இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஒரு வழியா அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்றாரு. அரிசி அவங்க பிரீத் பண்ணிக்கிட்டே ஜேஹோப்பை தான் பார்த்துட்டே இருக்கிறா. ஜேஹோப்
அப்படி சொல்லி மறுபடியும் லிப்ஸில் சின்னதாக ஒரு பெக் பண்ணிட்டு இப்போ டைட்டாக அவள் விலகி போகிற மாதிரி போகிறா, விட மாட்டாரு. அப்படி டைட்டாக இழுத்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுத்துக்கிறாரு. மாமா பாரு, நீ எப்படி இருந்தாலும் இப்படி தான் படுக்க போகிற சரியா? இத்தனை பிள்ளை வச்சாலும் அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு என்னை தான் ஹக் பண்ணிட்டு படுப்பேன். அதுக்கு இப்படியே படு சரியா? மாமா என்கிட்ட எதை பற்றியும் கேட்காத. எனக்கு நீ அவ்வளோ க்ளோஸாக இருந்தது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் நான் கிஸ் பண்ணிட்டேன் சரியா? அமைதியாக படு, என்கிட்ட எதுவும் கேட்காத. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு அப்படியே டைட்டாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படி படுத்துட்டு இருக்கிறாரு. ஹருஷிக்கு இவ்வளோ நேரம் அவ்வளோ நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தூக்கமே போயிடுச்சு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே சொல்லாமே ஒரு இந்த மாதிரி பண்ணது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே பேசாமல் படுத்திருக்கா. அப்படியே நம்ம ஆரம்போட ரூமில் பார்த்தோன்னு சொன்னால் அவங்க ஆல்ரெடி தான் அப்படியே படுத்துருப்பாங்க இல்லையா? 2 பேருமே அதே மாதிரி ஹக் பண்ணிட்டு தான் படுத்திருக்காங்க. ரித்து டேப்லெட் போட்டிருக்கனால நல்லாவே தூங்குறாங்க. ஆனால் இந்த சைடு ஆரம்புக்கு தான் தூக்கமே வரல. அவர் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு வேளை ரித்துக்கு எதுனா யாரனா நீ சூசைட் அட்டன் பண்ணியிருக்கன்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? அவ யோசிப்பா, கண்டிப்பா அவ ரொம்ப யோசிப்பா, எதுக்காக நம்ம சூசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அதனால மறுபடியும் அவளுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா மறுபடியும் கோமாக்கு போயிட்டா என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது சொல்லி அவருக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. மறுபடியும் அதே தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆயிருந்துருக்கும். என்னம்மா காலேஜ் ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, காலேஜ் போகணும்ல, இதுன்னு சொல்லிட்டு லீவ் எதுனா ஒன்று வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஷகுன் தான் சொல்லிட்டு இருக்கா. அங்கே 3 பேருமே காலேஜ் போகிறதுக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. அக்கா நானும் ரெடி அப்படி சொல்லி காஹிராவும் வந்துடா யூனிஃபார்ம் போட்டுட்டு. இப்போலாம் ஜங்குக் காஹிராவை பார்த்து ரசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் லவ் மட்டும் பண்ண மாட்டுறாரு. பார்த்தாலே நைட்டு அவ கூட அந்த மாதிரி அவ்வளோ ஹக் பண்ணிட்டு படுக்கிறது. ஏன்னா அவர் காஹிராவோட டாப் அவுத்துட்டு அந்த மாதிரி தானே ஹக் பண்ணிட்டு படுப்பாரு. அதுதான் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. நைட் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு ஹெட் அப்படியே ரஃப் பண்ணிட்டு டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்னடா நீங்களுமா அப்படி சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா காலேஜ் போகணும், டைம் ஆகுது. இப்போது மேலேருந்து டயாங் இறங்கி வர்றாரு. துரை என்ன பண்ணுவாராம், என்ன அமைதியாக தான் இருங்க, ஏதோ ஒன்று என்னடி அறிவில்லை, வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு, நம்ம இப்போ தான் சந்தோஷமாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம், பேபி வரப்போகுது, ரித்து சரியாயிட்டா, இப்போ என்னன்னு சொன்னாங்க புதுசாக ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். சாரிம்மா. ஏய் அம்மா சாரி, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், சாரி அப்படி சொல்லி போகலான்னு போகிறாரு. டே டயாங்க சொல்லி ஜிமி, சாப்பிடுவா காலேஜ் போகலாம். இல்லை எனக்கு பசிக்கல. டேய் சாப்பிட்றா அப்படி சொல்லி இப்போது அவள் கையை பிடிச்சி இழுத்து அவங்க அம்மா உட்கார வைக்கிறாங்க. டேய் சாப்பிடு, நீ நைட்டும் சாப்பிடல அப்படி சொல்லி சாப்பாடை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நானும் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜானு வரா. நீ எதுக்கு அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு அப்படியே சைலண்டாக உட்காந்துடுறாரு. நீ எதுக்குமா ஸ்கூலுக்கு? மாமா ப்ளீஸ், எங்கள் வீட்டில் போர் அடிக்குது. ஏய் இதை பாரு, வயிற்றுல புழு வச்சுட்டு ஸ்கூல் போவியா நீ அப்படி சொல்லி பாட்டி கேட்குறாங்க. லூசு பாட்டி அமைதியாக இருக்கும், அவ்வளோதான் உன்னைய. மாமா பேபி முக்கியம் தான், அதுக்குன்னு ஸ்டடியும் முக்கியம் இல்லை மாமா, ப்ளீஸ் மாமா நான் படிக்கணும். ஏங்க ஜானு சொல்கிறது கரெக்டு தான், இப்போ போகட்டும், டேட் நெருங்க போக வேணாம். ஏன் அத்தை? இல்லைடா, அந்த நேரம் உனக்கு பேபி பெருசாகிடும், ஸ்கூலில் எல்லாரும் நீ மாதிரி பேசுவாங்க, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ, அதுக்கு தான்டா சொல்கிறேன். ஓ அப்போ பயிர் ரொம்ப பெருசாகிடுமா என்ன? ஆமாடா, உனக்கு தெரியாதா? இல்லை அத்தை எனக்கு தெரியாதே. இதெல்லாம் பேசும்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இல்லையா, அதனால. என்னடா ஒன்றும் இல்லை, இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை ஜங்குக். சரி விடு, பேபி வரப்போகுது, அதை நினச்சி சந்தோஷப்படு அப்படிங்கிறாரு. ஆரம் சொல்லு அப்படி சொல்லி ஒரு 10 ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்குறாரு. காலேஜ் வரியா? ஆமாடா காலேஜ் போகணும், ரொம்ப கேப் வந்துருச்சுல. சரி எல்லோரும் சாப்பிடுங்க அப்படி சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போது அவங்க அத்தை, அதாவது பாய்ஸோட அம்மா, அவங்க ஃப்ரூட் அப்படி கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏய் இந்தா காஹிரா, இந்தா பப்பாயா எடுத்துக்க அப்படி சொல்லி இப்போ பப்பாயெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த வைஷு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. வைஷுவும் எடுக்கிறா கையில். அவளுடைய பார்வை டயாங் கிட்ட போயிட்டு வருது. ஆனால் டயாங் திரும்பி கூட பார்க்கல அவங்க வைஷு இருக்கிறான்ட்டு. கம்முன்னு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு.
இப்ப ஜானு எனக்கு அப்படி சொல்லி டக்குன்னு யாரும் எதிர்பார்க்காத நேரமா இந்த பப்பாயை எடுத்து வாயில வச்சுறா. எல்லாரும் பயந்துறாங்க. அதாவது பாய்ஸோட அம்மா, பாட்டி. பாட்டி வந்து வேகமா பிடிச்சிட்டு என்னடி பண்ற? பாட்டி ஏன் இப்படி கத்துற? பயந்துட்டேன் நானு. என்னடி பண்ற? பாட்டி பப்பாயா சாப்பிட்ற எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் நீ சாப்பிடக்கூடாது. எதுக்கு? எதுக்கு சாப்பிடக்கூடாது? ஏய் பேபிக்கு எதுனா ஆயிடும். நீ சாப்பிடக்கூடாது. பேபிக்கு எதுனா ஆயிடுமா? ஆமாடி உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே. சில ஃபுட்டெல்லாம் இருக்கு. சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ சாப்பிட்டேன்னு சொன்னா பேபிக்கு எதுனா அஃபெக்ட் ஆயிரும். அதனால அபார்ஷன் ஆக கூட சான்ஸ் இருக்கு. என்னது? அப்படி சொல்லி அவ கையில வச்சிருக்க ஃப்ரூட் அப்படியே கீழே விழுந்துருது. அம்மா என்னம்மா வேலை பார்த்துட்டு இருக்க? இதெல்லாம் அவளுக்கு ஆகாதுன்னு சொன்னா பேபிக்கு ஆகாதுன்னா அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்க. எடுமா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி வாயில வச்சுக்க பப்பாயா கூட ஜிம்மி கீழே சுத்திடுறாரு. லூசு பயலே, அவ சாப்பிட்டாதான் எதுவும் ஆகும். நீ சாப்பிட்டா ஒன்றும் ஆகுது. இருந்தாலும் அவ இனிமே எது சாப்பிடக்கூடாது அதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லி அந்த பப்பாவை எடுத்து ஓரமா ஒதுக்கி வைக்கிறாரு. ஜிமினோட அப்பா ஜிமினை தான் பாக்குறாரு. என்னன்னு சொன்னா ஜிமினுக்கு பப்பாயனா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே. ஆனா அது ஜானு சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை தள்ளி வைக்கிறத அவங்க அப்பா அவங்க எல்லாருமே நோட் பண்றாங்க. அந்த பக்கம் வைஷு அந்த பப்பாயை எடுத்து வாயில வைக்கலாம்னு சொல்லி போயிருந்தா இப்ப அப்படியே அதை தட்டுல வச்சுட்டு யாருக்கும் தெரியாம அத அப்படியே தள்ளியும் வச்சிடுறா. இத வந்து ஜங்குக் நோட் பண்ணுவாரு. என்னன்னு சொன்னா, அங்க காஹிராவும், வைஷுவும் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. காஹிரா எங்க அத சாப்பிட போறா? அவருக்கு இன்னும் பேபி வரல. இருந்தாலும் அதெல்லாம் காஹிரா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அவரு எதிர்பார்க்கிறாரு. அத நோட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவரு வந்து வைஷுவ பார்த்திருப்பாரு. ஆனா காஹிரா பப்பையா சாப்பிடுறாங்க. அப்படியே அவருடைய பார்வை வைஷு கிட்ட போயிருக்கும். வைஷு அத சாப்பிடவே இல்ல. அத அப்படியே பிளேட்ல வச்சுட்டு மத்த ஃபுட்ட தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருந்திருக்கும். எல்லாருமே இப்போ ஸ்கூல் கிளம்புறாங்க. இப்போ ஜானு தான் பத்திரமா போ, சேஃபா இருக்கணும். வைஷு அப்புறம் காஹிரா 2 பேருமே ஜானுவை சேஃபா பார்த்துக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேருமே தலையாட்டுறாங்க. ஷா சொல்லுங்க அத்தை. நீ அப்பப்போ போய் ஜானு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வா. அத்தை சும்மா எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னு சொன்னா உங்க கிளாஸ்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் டவுட் வரும் அத்தை. அப்புறம் எல்லாருமே என்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பார்த்துப்பாங்க. யாருக்கும் தெரியாம அப்ப போய் பார்த்துட்டு வாங்க. சரி அத்தை அப்படி சொல்லி அங்க ஷகுன், ஆருஷி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஆருஷிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜெயஹோப்பா நிமிர்ந்து கூட பார்க்கல. தலையை கீழே குனிஞ்சிட்டே தான் நின்றுட்டு இருக்கா. அங்க ஜெயஹோப்க்குன்னா அவருக்கு நைட்ல இருந்து ஒண்ணுமே புரியல. என்னன்னு சொன்னா எதுக்காக நம்ம கிஸ் பண்ணோம்? நம்ம தான் லவ் பண்ணவே இல்லையே. நம்ம எதுக்கு அவளை அப்படி கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பக்கம் அப்படியே ஓடிட்டே இருக்கு. டேய் சொல்லு சொல்லு சுகா, என்னாச்சுடா? ஏடா பேய் அடைஞ்ச மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லடா. இல்லையே பேசி ஒரு மாதிரி இருக்க. என்னாச்சு? உடம்பு சரியில்லையானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இப்போ மாமா சொல்லு ரித்து. என்னாச்சு? எது பேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் காலேஜுக்கு போடா. என்ன அப்படி சொல்லி ஆரம் கேட்குறாரு. இல்லை மாமா, நானும் காலேஜுக்கு வரேன். நானும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தானே படிக்கிறேன். நானும் காலேஜுக்கு வரேன். இல்லடா இப்பதானே உனக்கு உடம்பு சரியாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம். இல்லை மாமா, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரூமு இது எப்படி இருந்து ஒரு மாதிரி இருக்கு. இந்த அட்மாஸ்பியரை எனக்கு பிடிக்கல மாமா. கொஞ்சம் வெளியே போகணும்னு இருக்கு. காலேஜ் போனேன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்ல, அதுக்கு தான். அப்படியா? சரிங்க, ரித்து சொல்றது கரெக்ட் தானே? ஆமாடா அவ சொல்றதும் கரெக்ட் தானே. காலேஜ் போட்டும். சரிடா உனக்கு விருப்பம் இல்லை வேணாம் அப்படி சொல்லி ஆரம் கத்துறாரு. எல்லாருமே ஆரம் பார்க்குறாங்க என்னங்கிற மாதிரி. இல்லை காலேஜ்க்கு மாமாக்கு என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரித்து. காலேஜ்க்கு ஒரு 2 days கழிச்சு வரியா? ஏன் இன்னைக்கு வந்தா என்ன? இல்லை அது வந்து அது வந்து ஒரு 2 days கழிச்சு வாயேன் மாமா. மாமா நான் இப்பவே வரேன் ப்ளீஸ் அப்படி சொல்லி அடம் பிடிக்க. ரித்து அப்படி சொல்லி ஆரம் கத்துறாரு. டே எதுக்குடா கத்துற? ஒன்றும் இல்லைப்பா. இதை பாரு இது சொன்னா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு வேணாம் சொல்றேன்ல, நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரூடா பேசுறாரு. உன் கண்ணு வந்து டேர்ஸே வந்துடுறாரு. மாமா எதுக்கு? ஏய் அப்பதான் சொல்றேன் உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி பக்கத்துல ஷாதா நின்றுட்டுப்பா. என்ன சொல்றீங்க? என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அவதான் காலேஜ்க்கு வரணும்னு ஆசைப்படுறல, அப்புறம் என்ன காலேஜ் வந்தா நல்லா இருக்கும்னு அவளுக்கு ஃபீல் ஆகுது. அப்பா உனக்கு சொன்னா புரியாது, பேசாம இரு அப்படி சொல்லி ஆரம் கத்துறாரு. ஆரம் அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாரு.
இவன் ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கான் தெரியலையே அப்படி சொல்லி ஜேஹோப் அவர் தலையை சொரிஞ்சுட்டே ஆரம் பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே ஃபுல்லா ஒரு மாதிரி இருக்கு நைட்ல இருந்து. இப்போ ஆரம் வேற பேசுறது அவருக்கு இன்னும் மண்டை குழம்புற மாதிரி இருக்கு. இந்த பார், நான் உன்னுடைய ஹஸ்பண்ட், நான் சொல்றேன். 2 டேஸ் கழிச்சு தான், இல்லையா? நான் என்னைக்கு நீ காலேஜ் வரணும்னு சொல்றேன் அன்னைக்கு தான் காலேஜ் வரணும். அம்மா அவளை சேஃபா பார்த்துக்க. நான் ஆஃப்டர்நூனே வந்துடுவேன். ஏன்டா? நான் ஆஃப்டர்நூன் வந்து அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், இல்லைன்னா வெளியே எங்கன்னா கூப்பிட்டு போறேன். என்னமோ போ பைத்தியக்காரன் போடா அப்படி சொல்லி அவங்க அம்மா வாரித்து ஆண்டி அவங்க சொல்றான்லம்மா 2 டேஸ் கழிச்சு நம்ம காலேஜ் போகலாம், சரியா? சரி ஆண்டி அப்படி சொல்லி ரித்து பேசாம அமைதியா போய் உட்காந்துக்கிறா. அவங்க அப்பா என்னடா ஆச்சு பைத்தியம்? அப்பா உனக்கு அறிவு இருக்காப்பா? என்னடா? அப்பா அவ அந்த காலேஜ்ல தான் சூசைட் பண்ணான். நாளைக்கு யாரும் அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டாங்கன்னா ஆமால அப்படி சொல்லி அங்கதான் எல்லாருமே இருந்திருப்பாங்க. அதை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. என்னப்பா நீ அவ்வளோ போய் காலேஜ் போன்னு சொல்லிட்டு இருக்க? ஏன் நீங்க டாக்டர் தான் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க எதையுமே யோசிக்க கூடாதுன்னு. அவங்க வந்து கன்ஃபார்ம் யாருன்னா ஒருத்தவங்க அவகிட்ட வந்து நீ சூசைட் பண்ணிக்கிட்ட இதுதான் காரணம்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன அவங்க நிலைமை யோசிச்சு பார்த்தியா? சரி அவள் வேற காலேஜ்னா அப்போ எல்லாருமே அந்த காலேஜ் போகணும். இப்போ ஸ்டெடியை பாதியோடு விட்டு அவங்க போக சொல்றா. என்ன தாண்டா பண்ண சொல்ற? வா நீ என் கூட வா அப்படி சொல்லி இப்போ அவங்க அப்பா கையோட கூட்டிட்டு எல்லாருமே அப்படியே காலேஜ் கிளம்புறாங்க. என்னடா என்ன விஷயம் அப்படி சொல்லி கார்ல போயிட்டு இருக்கும்போது அப்பா அங்க இருக்க ஹெச்ஓடி உனக்கு தெரிஞ்சவங்க தானே? ஆமா அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அப்புறம் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரித்து மறுபடியும் காலேஜ்க்கு வரப்போறா, அதனால அவகிட்ட யாருமே அவ சூசைட் பண்ணாங்கிற மாதிரி சொல்லாதீங்க, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் சொல்லி அங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரித்துவை காலேஜ் கூட்டு போலாம்ப்பா. ஆமாடா இதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை பாரு. நானும் யோசிக்காம செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. ஆமால்ல அம்மா நினைக்கும் போது பயமா இருக்கு. இப்போ அப்படியே காலேஜுக்கும் போயிடுறாங்க. அங்க போய் அங்க இருக்க ஹெச்ஓடி அப்புறம் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி மறுபடியும் ரித்து வந்து காலேஜ்க்கு வர போறாங்க. அவங்க இத்தனை நாள் கோமால இருந்தாங்க, அதனால அவ சூசைட் பத்தி யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபுல்லா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லை டியூரேஷன் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சராங்க.